வெல்கம் டு ஜாஸ் மேக்ஸ் சிபிஎஸ்இ 12th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு பார்க்க போறது செவன்த் சாப்டர்ல இருந்து பார்க்க போறோம். நம்ம சாப்டர் 7ல இருந்து நம்ம சிபிஎஸ்இ 12th மேக்ஸ் சாப்டர் வால்யூம் 2ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் டாபிக். இன்டெகிரல் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன் இன்னைக்கு. டுடே இன்டெகிரல் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்னா ஒண்ணுதான், ஆர் ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ்னா சேம் தான். இன்டெகிரல்னா ஒண்ணா, ஆர் ஆன்டி டெரிவேட்டிவ்னா டிஃபரன்ஷியேஷன். இன்டெகிரல் டிஃபரன்ஷியேஷனோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது இன்டெகிரல். ஓகேவா? இப்போ இன்டெகிரல் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்னா சிம்பிள்னால இதுதான் இன்டெகிரல் சிம்பிள். ஓகேவா? எக்ஸ் டிஎக்ஸ். இந்த எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே போட்டுட்டே வரோம். இன்டெகிரல்ல எக்ஸ் டிஎக்ஸ். சப்போஸ் இன்டெகிரல் ஒய் டிஒய். புரியுதா? இன்டெகிரல் ஆஃப் தீட்டா டி தீட்டா, இன்டெகிரல் ஆஃப் டி டிடி. அப்போ என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம போட போறோமோ அந்த வேரியபிள் கூட டிஎக்ஸ் டிஒய் டி தீட்டா டிடி, எந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த வேரியபிளோட நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணோம், டிஎக்ஸ் டிஒய் டி தீட்டா டிடி. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் இன்டெகிரலோட ஃபார்முலாஸ் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ்னா டிஃபரன்ஷியேஷன் ரெசிப்ரோக்கல் தான் இன்டெகிரல். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுதான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2x. இதுதான் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்டெகிரல் வந்து உன்னோட டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம். இன்டெகிரல் வந்து சப்போஸ் நான் ஒரு ஏரியாவுடைய ரீஜன், இன்டெகிரல் ரீஜன், ஒரு ரீஜன் இருக்கு, இதோட க்ளோஸ் ரீஜன் எப்படி வேணா போடலாம், டயக்ராம் எப்படி வேணா வரும். இதோடைய ரீஜன்ஸ் இருக்கு பத்தியா? இது ரீஜன் ஃபைண்ட் பண்ணதான் ஏரியா ஆஃப் த ரீஜன், பவுண்டட் ரீஜன், க்ளோஸ்டு கர்வ். ஏரியா ஆஃப் த பவுண்டட் ரீஜன், க்ளோஸ்டு கர்வ் கண்டுபிடிக்கிறது தான் இன்டெகிரல். ஏரியா ஆஃப் த ரீஜன், பவுண்டட் ரீஜன், க்ளோஸ்டு கர்வ், அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இன்டெகிரல். இப்ப இன்டெகிரல்னா என்ன சொல்லிட்டு, ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். ஓகேவா?